வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸினுடைய பே ஸ்ட்ரக்சர் 2006க்கு முன்னாடி ஸ்லாப் சிஸ்டம் அல்லது ஸ்டேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2006 வந்த 6வது பே கமிஷன் படி கிரேடு பே சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பே ஸ்ட்ரக்சரை அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் 2016 வந்த 7th பே கமிஷன் படி, அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பே ஸ்ட்ரக்சர் பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அமைச்சிருப்பாங்க. இப்போ 2006க்கு முன்னாடி வரைக்கும் செலக்ஷன் கிரேடு போஸ்ட்டுக்கு அல்லது ஸ்பெஷல் கிரேடு போஸ்ட்டுக்குன்னு சொல்லி தனியாகவே ஸ்கேல் ஆஃப் பே நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆர்டினரி போஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கேல் ஆஃப் பே இருக்கும், செலக்ஷன் கிரேடு போஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கேல் ஆஃப் பேவே மாற்றி வச்சுருப்பாங்க. அப்புறம் அதே போஸ்ட்டில் ஸ்பெஷல் கிரேடு வாங்கினவங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் பேவே வேறு மாதிரி இருந்தது. இது 2006க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. 2006 இந்த கிரேடு பே சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்பெஷல் கிரேடு வாங்கினவங்களுக்கோ அல்லது செலக்ஷன் கிரேடு வாங்கினவங்களுக்கோ தனி ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, செலக்ஷன் கிரேடு வாங்கினவங்களுக்கு அவங்க கடைசியாக அவங்களுடைய பேசிக் பே என்னவோ அதுக்கு 2 இன்க்ரிமெண்ட்டை அடிஷனலாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. தனி பே ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு பதிலாக 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டை போனஸ் இன்க்ரிமெண்ட்டாக சேங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 20 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க, அதாவது ஒரே போஸ்ட்டில் 10 வருஷம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துருந்தாங்கன்னா ப்ரொமோஷன் இல்லாமல் அவங்களுக்கு செலக்ஷன் கிரேடு கொடுப்பாங்க. அந்த செலக்ஷன் கிரேடுக்கு 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டு சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரே போஸ்ட்டில் தொடர்ச்சியாக 20 வருஷம் ஒருத்தர் வேலை பார்த்துருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஸ்பெஷல் கிரேடு சேங்ஷன் பண்ணணும், ஸ்பெஷல் கிரேடு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்பெஷல் கிரேடு அவருக்கு கொடுக்கும்போதும் அவர் கடைசியாக வாங்கின பேசிக் பேயில் 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டை போனஸ் இன்க்ரிமெண்ட்டாக சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது 2006க்கு பின்னாடி தான் அந்த 2 இன்க்ரிமெண்ட்டு செலக்ஷன் கிரேடுக்கும் ஸ்பெஷல் கிரேடுக்கும் 2 இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கணும்னு ஒரு சிஸ்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தாங்க. இப்போ 2016 பே மேட்ரிக்ஸ் சிஸ்டத்துலேயும் அதே 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டு தான் நம்ம கொடுக்கணும். அதாவது செலக்ஷன் கிரேடு வாங்கினவங்களுக்கு கடைசியாக என்ன பே வாங்கியிருக்காங்களோ அந்த பேலேருந்து 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டை போனஸ் இன்க்ரிமெண்ட்டாக சேங்ஷன் பண்ணணும். 20 வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக 2 இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் 30 வருஷம் ஒரே போஸ்ட்டில் சர்வீஸ் போட்டுட்டார். இப்போ அவருக்கு என்ன மாதிரியான பே ஃபிக்சேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டு சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 10 வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தா 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டு, 20 வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தாருன்னா ஸ்பெஷல் கிரேடுக்கு 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டு. ஆனால் 30 வருஷம் சர்வீஸ் போட்டவருக்கு ஒரே ஒரு அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டை போனஸாக கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை ஒருத்தர் 40 வருஷம் தொடர்ச்சியாக ஒரே போஸ்ட்டில் இருந்துட்டார். இப்போ அவருக்கு என்ன மாதிரி பே ஃபிக்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், 40 வருஷம் சர்வீஸ் போட்டவருக்கு ஒரே ஒரு அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டை போனஸாக சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த 10 வருஷம் சர்வீஸ் போட்டு செலக்ஷன் கிரேடுக்கு 2 இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கறது, அதே மாதிரி 20 வருஷம் ஒரே போஸ்ட்டில் இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஸ்பெஷல் கிரேடு சேங்ஷன் பண்ணுறது, அதுக்கு 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட் சேங்ஷன் பண்ணுறது சம்மந்தமாக. அதே மாதிரி 30 வருஷம் ஒருத்தர் தொடர்ச்சியாக ஒரே போஸ்ட்டில் ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணணும்னு சொல்கிறது எல்லாமே எந்த ஜியோவில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், 2016 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட அந்த 7th பே கமிஷனுக்கான ஜிஓ எம்எஸ் நம்பர் 303 ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 11/10/2017 அந்த பே கமிஷன் ஜியோவில் தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. செலக்ஷன் கிரேடுக்கு 2 இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், ஸ்பெஷல் கிரேடுக்கு 2 இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும்,
30 வருஷம் சர்வீஸ் போட்டவருக்கு ஒரு அடிஷனல் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த 303 ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, செலெக்ஷன் கிரேடு வாங்கினா ஒரு இன்க்ரிமெண்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும், ஸ்பெஷல் கிரேடுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் தான் கிடைக்கும், 30 வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தவறு. அந்த 303 ஜியோவில் தான் அந்த 10 வருஷம் செலெக்ஷன் கிரேடுக்கு, 20 வருஷம் ஸ்பெஷல் கிரேடுக்கு, 30 வருஷமான ஒரு போனஸ் அடிஷனல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த 303 ஜியோலேயே அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ 40 வருஷம் தொடர்ச்சியாக ஒரே போஸ்ட்டில் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு அடிஷனல் இன்க்ரிமெண்ட் போனஸ் இன்க்ரிமெண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கு தனியாக ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறதெல்லாம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவருக்கு 10 வருஷம் ப்ரமோஷன் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரமோஷனல் போஸ்டினுடைய எண்ணிக்கை, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி சர்டன் கேட்டகரியை மையமாக வச்சு அதனுடைய ப்ரமோஷன் பீரியடு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சில டிபார்ட்மெண்ட்டில் குயிக் ப்ரமோஷன் வரும், சில டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷன் அப்படிங்கிறது 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி நேர்வுகளில் 10 வருஷம் செலெக்ஷன் கிரேடு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது. இப்போ சில போஸ்ட்டில் 20 வருஷம் இருக்கிறாங்க, 30 வருஷம் இருக்கிறாங்க. இப்போ 40 வருஷத்துக்கு ஒரு அடிஷனல் இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் 40 வருஷமும் எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் ஒரே போஸ்ட்டில் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு தான் அந்த 40 வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த மாதிரி போஸ்டெல்லாம் அந்த 30 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் போட்டு ப்ரொமோஷனே இல்லாமல் ஒரே போஸ்ட்டில் 30 வருஷம் 40 வருஷம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓஏ கேட்டகரியில் உள்ளவங்க அந்த மாதிரி வருவாங்க. ஆர்சிஏ ப்ரொமோஷன் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஓஏலேயே கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ அவங்க 30 வருஷம் 40 வருஷம் அந்த ஓஏ போஸ்ட்லேருந்தே ரிட்டையர் ஆவாங்க. அவங்களுக்கு அந்த 30 வருஷத்துக்கான ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். 40 வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அடிஷனல் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஆர்சி போஸ்ட்டுக்கு சில பேர் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆர்சி போஸ்ட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் போடக்கூடிய சூழ்நிலை வரலாம். அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டிரைவராக இருக்கக்கூடியவங்களுக்கும் எந்த ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி இந்த செலெக்ஷன் கிரேடு, ஸ்பெஷல் கிரேடு, 30 வருஷத்துக்கான ஒரு அடிஷனல் இன்க்ரிமெண்ட்டு, 40 வருஷத்துக்கான ஒரு அடிஷனல் இன்க்ரிமெண்ட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் சில டெக்னிக்கல் கேட்டகரியில் வரக்கூடிய சில போஸ்ட்டுக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் இருக்கும். எந்த போஸ்ட்டில் என்ட்ரி லெவலில் போகிறாங்களோ அதே போஸ்ட்டில் தான் அவங்க ரிட்டையர் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். சில டெக்னிக்கல் போஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி அந்த 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அந்த இன்க்ரிமெண்ட் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும். இது அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம இதில் பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், ஒருவேளை ஒரு சீனியர் செலெக்ஷன் கிரேடு வாங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது ஸ்பெஷல் கிரேடு வாங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது இந்த 30 வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியோ ப்ரொமோட் ஆகிருப்பார். அப்போ அந்த செலெக்ஷன் கிரேடு அல்லது ஸ்பெஷல் கிரேடு அல்லது அந்த 30 வருஷத்துக்கான ஸ்டாக்னேஷன் இன்க்ரிமெண்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் ப்ரொமோட் ஆகிருப்பார். அவருக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்காம போயிருக்கும். சில நேரங்களில் அவருடைய ஜூனியர் செலெக்ஷன் கிரேடு வாங்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கியிருப்பார், அல்லது ஸ்பெஷல் கிரேடு வாங்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கியிருப்பார், அல்லது அந்த 30 வருஷ ஸ்டாக்னேஷன் இன்க்ரிமெண்ட் ஒன்று வாங்கிக்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கியிருப்பார். இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த சீனியரை காட்டிலும் இந்த ஜூனியர் அதிக ஊதியம் பெறும் நிலை ஏற்படும். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்தால் அந்த சீனியர் செலெக்ஷன் கிரேடு வாங்காமையே அந்த ஜூனியரை காட்டி அவருடைய பேவை ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். அல்லது அவருடைய ஜூனியரை காட்டி ஸ்பெஷல் கிரேடில் ஜூனியர் என்ன பே வாங்கினாரோ அந்த பேக்கு தன்னுடைய பே ஸ்டெப் அப் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த 303 ஜியோலேயே சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்கு. சர்வீஸில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜூனியரை காட்டி சீனியர் வாங்கலாம் அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை ஒருத்தர் செலெக்ஷன் கிரேடு வாங்குறதுக்கு முன்னாடியே ப்ரமோஷன் ஆகி அந்த போஸ்ட்டில் ரிட்டையர் ஆகிருக்கலாம். ஏதோ சில காரணங்களால் அவருடைய ஜூனியர் செலெக்ஷன் கிரேடு வாங்குவார், ஆனால் காலம் தாழ்த்தி வாங்குவார். அந்த மாதிரி வாங்கும்போது அந்த ரிட்டையரான சீனியர் பணியில் இருக்க காலத்தில்
அந்த ஜூனியருக்கு செலெக்ஷன் கிரேடு லேட்டர் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணி அவருக்கு பே ஃபிக்சேஷன் போட்டதன் காரணமாக ரிட்டையர் ஆகிட்ட சீனியரை விட பணியில் இருக்கக்கூடிய அந்த ஜூனியருடைய பே அந்த ரிட்டையர் ஆனவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி தேதியில் செலெக்ஷன் கிரேட் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த மாதிரி ரிட்டையர் ஆன அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அந்த ஜூனியரை காட்டி அவருடைய பே வந்து ஸ்டெப் அப் பண்ணி வாங்கிக்கிட்டு பென்ஷனரி பெனிஃபிட்ஸுக்கு அதை கணக்கில் வாங்கலாம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.